தமிழும் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளும் வேறு வேறு அல்ல. இந்த நாடு ஒன்றாக இணைந்து பிணைந்திருக்கிறது. சிவபெருமானின் 2 கண்கள்ல ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலிருந்து வந்து பண்றார். நேபாளத்தில் பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து போற நம்பூதிரி அங்க போய் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்நாடகாவில் தர்மஸ்தலால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம், அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர் நாமம் தான் போட்டிருப்பார். அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள், ஜெயின்ஸ். இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் நாம் எங்கேயோ சொல்லணுமா? இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன், இந்து இல்ல. அவன் சொல்லுவானா இந்த பிஷப் அவர் கத்தோலிக்கு தான், கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கத்தோலிக்கம் வேறு கிறிஸ்தவம் வேறா? அப்ப சைவம் வேறு இந்து மதம் வேறா? இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் சங்கம். கேள்வி கேட்க, எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது. எதிர்கேள்விகள் அதிகமாக கேட்கணும். தேசம் சம்பந்தமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கணும். அத்துணை தேச பக்தர்களும் பத்திரிகை நடத்தியிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா என்ற பத்திரிகை நடத்தினாரு, அரபிந்தோ பத்திரிகை நடத்தினாரு, ஐயா வஉசி பத்திரிகை நடத்தினாரு, பசும்பொன் தேவர் கண்ணகின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு, மாப்போ சிவஞானம் செங்கோல்கிற பத்திரிகை நடத்தினாரு, மகாத்மா காந்தி யங் இந்தியா ஹரிஜன் அந்த பேர்ல பத்திரிகை நடத்தினாங்க. எல்லாம் என்ன காரணம்? அதன் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பதனால. இன்னைக்கு அச்சு ஊடகம் குறைந்து காட்சி ஊடகம் அதிகமாகி இருக்கிற காரணத்தால் காட்சி ஊடகத்திலும் இந்த தேசியம் என்கிற கருத்து கோலோச்ச வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு எங்களை போல உள்ளவருடைய ஆசை. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும், அச்சு ஊடகமோ காட்சி ஊடகம், எங்கெல்லாம் தேசத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் இருப்பா. அதற்காகத்தான் ராமாயணத்தில் ஒரு காட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு சீதை அனுமனை அழைக்கிறாள். அனுமன் இல்லைன்னு சொன்னா சீதை அசோகவனத்தில் இருக்கிறான்றது ராமனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அனுமன் மீது சீதைக்கு பெரிய அன்பு. ஒரு முத்து மாலையை பரிசளிக்கிறார், இந்தா வச்சுக்கோ அனுமனுக்கு. சில நாட்கள் கழித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அனுமன். சீதை அந்த பக்கமாக வந்தவள் தள்ளி நின்று கவனிக்கிறார். இவன் தன் குரங்கு சேட்டை ஆரம்பிச்சிட்டான். ஒரு முத்தை எடுத்துக்கிறான், அந்த மாலையில இருந்து பீத்தை எடுத்துக்கிறான், அதை அப்படியே முகர்ந்து பார்க்கிறான், தூக்கி எரிஞ்சிட்டான் வெளியில. இன்னொரு முத்தை எடுத்தான், அதை லேசா நாக்கில் தடவி பார்த்தான், தூக்கி போட்டான். இன்னொரு முத்தை எடுத்தான், காதுல வச்சு பார்த்தான், தூக்கி போட்டான். இப்படியே காது நாக்கு மூக்கு மாறி 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 செய்து கொண்டே இருந்தான். சீதை நினைச்சா உனக்கு முத்து மாலை கொடுத்தது தப்பா போச்சு. உடனே சம்மன் கொடுத்து வர சொன்னான். நான் உன் மேல எவ்வளவு அன்பா, நீ எனக்கு எவ்வளவெல்லாம் உதவி செய்திருக்கிறாய் என்றதுக்காக விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை கொடுத்தா, நீ ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்து காதுல வைக்கிற, மூக்குல வைக்கிற, நாக்குல வைக்கிற, தூக்கி போடுற. அனுமன் சொன்னா எனக்கு வாழ்க்கையில என்னமா இருக்கு, எனக்கு எல்லாமே ராமன் தான், ராமனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில. நீங்க கொடுத்த முத்து மாலை கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சி. ஆனா அந்த முத்துல ராமனுடைய சுவை தெரிகிறதான்னு நாக்கில் வச்சு பார்த்தேன், தெரியல. ராமனுடைய மனம் தெரிகிறதான்னு பார்த்தேன், மூக்குல வச்சு பார்த்தேன், தெரியல. ராமன் நாமமாவது கேட்குதான்னு காதுல வச்சு பார்த்தேன், தெரியல. எதில் ராமன் இல்லையோ அது முத்து மாலையாக இருந்தாலும் தேவையில்லை என்று நான் தூக்கி இருந்தேன். பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார். ஒரு தந்தி வருகிறது, உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி. அதை வாசித்து விட்டு, அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில வைத்துக் கொண்டு திரும்ப 2 மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் இதெல்லாம் சாதாரணம் இல்லை. குடும்பம் எப்படி ஆகட்டும்? இன்னைக்கு காந்தி குடும்பம் எங்கே இருக்கு, பட்டேல் குடும்பம் எங்கே இருக்கு, வஉசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும்? எல்லாமே நேரு குடும்பம் தான், எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில். அப்போ நாடுதான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம். இப்ப என்ன காலம்? குடும்பம் தான் முக்கியம், நாடு என்பதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என்றதான் சுதந்திரத்துக்கு அப்புறம். தமிழ்நாடா கலைஞர் குடும்பம், தெலுங்கானாவா சந்திரசேகர ராவ் குடும்பம், அவர் மருமகன்.
மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம், சரத்பவார். இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல். காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது, ஜம்மு காஷ்மீரே கிடையாது. எல்லாம் குடும்ப அரசியல். வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விட மாட்டேன்ட்டாரு. கடைசியா அவரும் மகனை பொதுச் செயலாளர் ஆக்கி திராவிட ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் வச்சுட்டார். முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் குடும்பம் தான். நாடு எக்கேடு கெட்டு போட்டா என்ன? குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம், தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பதுதான் இந்த காலம். இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம என்ன பரிந்துரைக்கிறோம்? இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை. இன்னைக்கு ஒருவன் நல்ல குடும்பஸ்தனா இருக்கலாம், குடும்பத்தை வளர்க்கலாம், தான் தொழில முன்னேறலாம், கல்வியில முன்னேறலாம், இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம். அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம், நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம். அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி. அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க, உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதியெல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருவீங்களாமே. அமெரிக்கால கோபம் அப்படி வருது அவருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவே இறந்துட்டாரு, அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டாரு, சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க சொல்ற வங்காளத்திலே. மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா, புருஷன் செத்து போனா. ராமாயணத்துல தசரதன் செத்து போனா, 3 சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள் சொன்னார் விவேகானந்தர். அவர் சொன்னாரு, இந்த விஞ்ச் ஹட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே, அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார். வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்தான். அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால, ஐரோப்பால. விஞ்ச் ஹண்ட்னு பேரு. அவங்கெல்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அது காரணம் நாம தான். சுய விமர்சனம் தவறில்லை, சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு. நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு. இதை மாற்ற யாரால் முடியும்? ஒரு அரசியல் கட்சியால முடிவதை விட பத்திரிகையாளர் சங்கத்தினால இதை மிக அதிகமாக மாற்ற முடியும் என்பதுதான். ஊடகங்கள்ல இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும். இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம், இந்த செய்தி வரணும். இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும். இந்தியா என்பது ஒரே ஆன்மா, அதை பற்றி நாம சொல்லணும். இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவரையா சொல்லியிருக்கிறார். உண்மைதானே? சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு? தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான். யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா? இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்யறவெல்லாம் சுகமா இருந்தான். நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும், லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, கண்ணீர் போக்கு கிடைக்கும். நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும், செல்போன் கிடைக்கும், டிவி கிடைக்கும். அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா? அதையெல்லாம் மாற்ற வந்ததுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்ததுதான் சுதந்திர போராட்டம். காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம். நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ் இல்ல. இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம். இது எங்கள் மண், நாங்கள் ஆள்வோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. மனோ தங்கராஜ் அவர்கள் அவங்க ஊர் கிள்ளியூர்ல நேற்று நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்கண்ணா கிள்ளியூர்ல. அங்க வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போறாரு, சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க. டைரக்ஷன் கொடுக்கிறாரு, முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனையே ஃபாலோ பண்ணலீங்கன்னா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேற யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம், எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம்.
2026 இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அதனால மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்துல கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும்பாறை பக்கத்துல இருக்கு. அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும்பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்க சந்தோஷமா இருக்கோம். அண்ணே மறுபடியும் நம்ம சொல்லுகின்றோம்னா, இன்னைக்கு அவங்க ஏஎஸ்ஐ வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல 1800 லேட் 1800 இருந்து கதை சொல்றாங்க. இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா, இது எல்லோருக்குமே தெரியும். நம்ம கிட்ட சான்று இருக்கு, பல இலக்கிய சான்று இருக்குது. அது தீபத்தூண் 2 லிட்டர் மேல எண்ணெய் பிடிக்க முடியும். சர்வேக்கள் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துறதுக்கு எதுக்கு சர்வேக்கள் வைக்க போறாங்கன்னா, கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்து பாத்திரலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனை நாள் அங்க இருக்குன்னு. அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி சொல்லி அவங்க தான் மாட்டிக்க போறாங்க. முருகரை நம்பக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான். எத்தனை பொய்யை சொல்லி மாட்டாங்கன்னு பாத்திரலாங்க. நிதியமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க, பிரதமர் அவங்க வர்றாங்க. தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டர் தாண்டிட்டாங்கன்னாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. அவர்கள் ஏதோ வேற ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக. ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன், நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியே டிஎம்கே எம்பி வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கங்கண்ணா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம், நல்லா இருக்கங்கன்னு சொல்லுவோம். அதனால டெல்லியில இன்னைக்கு அதிகமா நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க. இவ்வளவு தூரம் ஏன் அன்னைக்கு நவீன் ஜிண்டல் அவருடைய பொண்ணு கல்யாணத்துல டெல்லியில யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க? மகுமோத்ரா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்ரியா சூலே அம்மா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் வெளியே தான் எதிரி. ஆனா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா 10 நாள் பிராக்டிஸ் வேற பண்ணாங்களாமா. அதனால டெல்லி அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி தான் அது மோசமா இருக்கு. இதை மக்களும் பார்க்கணும், கேள்வி கேட்கணும். திராவிட முன்னேற்றம் நீங்க டெல்லியிலையும் பாருங்க, தமிழ்நாட்டிலையும் பாருங்க. அதான் எங்க நோக்கம். நீங்க ஒரு பெரம்பலூருடைய எம்பியா நிதியமைச்சரை பார்ப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கு, போய் பாருங்க. நாங்க பாராட்டுறோம், தயவு செஞ்சு போய் பாருங்க. ஆனா அதை பொலிட்டிக்கலா பேசும் பொழுது எதிரி மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லீங்களா, அதைத்தான் நாங்க குற்றம் சாத்துறோம். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே நிதியமைச்சரை, அதே எங்களுடைய பிரதமரை நீங்க போய் அடிக்கடி சந்திச்சு வேலையை வாங்கிட்டு வர்றீங்க. நிதியமைச்சரும் உங்களை எம்பிங்கிற முறையில சந்திக்கிறாங்க. ஒரே கேள்விதான் அண்ணன் கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணலனா இடி சொன்னதை நான் சொல்றேன். ஒரு அடிப்படை FIR கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். FIR போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட்னு சொல்லிட்டது வேறீங்கன்னா, KN நேரு அவர்கள் FIR போட்டாங்க பாருங்க, நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு FIR பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்கள் ஆட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு 3ஆவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன். நான் முடிச்சோன்னே நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால லிஸ்ட் தயார் பண்ண முடியும்? எல்லாத்திலையும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறத என்னுடைய கேள்விங்க. இன்னைக்கு இடி அவர்கள் PMLA நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு FIR பதிவு செஞ்சிருக்கணும். அது FIR பதிவு செய்யப்படாம PMLA நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை செல்லாது. இது அவர்களுக்கு தெரியும். மணல் கேஸை பொறுத்தவரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு. பேசிக் அஃபென்ஸ் எங்க, FIR எங்க? உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசு FIR ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. அதை தாண்டி இடி வர்றாங்க. இடி மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இடி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, நீங்க FIR பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இன்னைக்கு 2வது கேள்வி, ஒருவேளை இவங்க FIR பதிவு செய்யல, யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி FIR பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்தில் அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லி இருக்கின்றோம், இடியும் சொல்லி இருக்கு. இடி தனிப்பட்ட முறையில் அது ஒரு ஏஜென்சி. நாங்க பொதுநல வழக்குல யாராச்சும் பிஜேபியில இருந்து போறாங்க அப்படின்னா கூட முறைப்படி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். அத பத்திரிகை நண்பர்கள் பேப்பர்ல பிரசுரம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்குக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் ப்ராசஸ்க்கே 4 அகில இந்திய IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மேல இருந்து 4 IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை ஓவர்சீ பண்றதுக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு மேல 4 பேர் வந்திருக்கிறாங்க, நம்முடைய சிஓக்கு மேல. அடுத்து எங்களை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்ச பிறகுதான் ஆபீசர்லாம் தெளிஞ்சு கிளம்பி வருவாங்க. ஆனா நம்ம DMK காரங்க எவ்வளவு ஸ்மார்ட்னா, அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே
கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணம் கொடுத்தாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, gift போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அதனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 2வது வாரம் பப்ளிஷ் பண்ண உடனே தமிழ்நாட்டுல வெளியிருந்து வரக்கூடிய ஸ்குவாடு எல்லாம் அனுப்பணும். IRS ஆபீசர் ஸ்குவாடு, MCC ஸ்குவாடு, அவங்க எல்லாம் வந்து இப்பவே அடிப்படை வேலையை செய்யணும். எலெக்ஷன் அறிவிக்கிறது அறிவிக்கட்டுங்கண்ணா. எல்லா வருஷமே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பணம், மெட்டீரியல் எல்லாரும் மாறுறாங்க. அதை எலெக்ஷன் கமிஷன் செய்து விட்டால் தமிழகத்துல நியாயமான தேர்தல் நடக்கும்.